இப்போ தேர்தல் களம் தமிழ்நாட்டில் வந்து சூடு பிடிச்சிருக்கு. இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும்? பல கட்சிகளுக்கு வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி தான். அதிமுகவிற்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான தேர்தல். ஒருவேளை இந்த 2026ல் அவங்க வெற்றி பெற முடியலை அப்படின்னா அந்த கட்சி வந்து அழிஞ்சு போறத யாராலையுமே தடுக்க முடியாது. தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை முன்னெடுக்க போகுது. விஜயோட தாவேகா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டியிட்ட அனுபவமே சுத்தமா கிடையாது. இதுதான் முதல் தேர்தல். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. கவினோட ஆணவ படுகொலை நடந்துச்சு. அந்த ஆணவ படுகொலையில தாவேகாவோட நிலைப்பாடு என்ன, விஜயோட கருத்து என்ன, இதை பத்தி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, முக்குலத்தோரோட வாக்கு வங்கி வராம போயிடும், அதுக்காக தான் அவரு இந்த ஆணவ படுகொலையை பத்தி பேசல அப்படிங்கிறாங்க. முக்குலத்தோரோட வாக்கு வங்கி வராம போயிடும் அப்படின்னு கவலைப்படுறீங்களே, இது நியாயமா? அந்த முக்குலத்தோர் சமூகத்துல இருந்து யாரோ ஒருத்தன் ஆணவ படுகொலை பண்ணிட்டான், அதுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் இப்படிதான், அந்த ஒருத்தனை கண்டிச்சா இவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கட்டமைக்கிறது அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே தவறா சித்தரிக்கிற மாதிரி போய் முடியாதா? அந்த சமூக மக்களோட வாக்கு முக்கியம், ஆனா பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட வாக்கு உங்களுக்கு முக்கியம் கிடையாதா?